Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of PGTRB and we are discussing John Dryden's All for Love, the heroic drama. And we are with the last scene and the last part of that last act. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா Alexas was sent as a messenger to meet Mark Antony and to caution Mark Antony about the arrival of the Roman troops into Alexandria. அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக அலெக்சாஸ் போனவன் வேற ஒரு வேலையை அங்க பாக்குறான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு தூரம் வந்து மார்க் ஆண்டனி ஸ்டில் லவ்ஸ் கிளியோபாட்ரா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பொய் சொல்றான். அந்த பொய் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளியோபாட்ரா ஹாஸ் கமிட்டட் suicide because she was desperate in love. Because of despair, she has committed suicide. Teachers, kindly mute your mics, please. இஸ் கமிட்டட் சூசைட் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அது வரைக்கும் நம்ம வந்து மார்க் ஆண்டனி வந்து வென்டிரியஸ்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், லெட்ஸ் கோ அண்ட் ஃபைட் அகெயின்ஸ்ட் ஆக்டேவியஸ் சீசர் அண்ட் ரோமன்ஸ் அண்ட் டை லைக் பிரேவ் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன். The moment he comes to know that Cleopatra has committed suicide, he becomes heartbroken and he says all the things in the world is lost, my precious jewel is lost and I have nothing to lose in this world. So he plans to commit suicide and he is seeking the help of Ventidius. But Ventidius என்ன சொல்றான், நண்பா நான் வந்து நீ சாகுவதற்கு நான் காரணமா இருக்க மாட்டேன், உன்னுடைய sword வந்து நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், he takes his own sword and he kills himself. And now Mark Antony becomes much more grieved. என்ன பண்றான், he decides to kill himself. He takes his own sword, he jumps into his sword and he almost is dying. அந்த டைம்ல ஏற்கனவே அலெக்சாஸ் போய் கிளியோபாட்ரா கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா, கிளியோபாட்ரா ஐயோ என்ன பண்ணிக்க போறான்னு தெரியலையே, ஏன்னா அவன் ஏற்கனவே ரொம்ப வீக்கானவன், இமோஷனலி ஹி இஸ் அன்ஸ்டேபிள், ஹி கீப்ஸ் சேஞ்சிங் சைட்ஸ். இப்போ அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஒரு பதட்டத்துல கிளியோபாட்ரா ஃபாலோட் பை சார்மி அண்ட் ஈராஸ் தே ஆர் கமிங் டு மீட் கிளியோபாட்ரா. அண்ட் அங்க வரும்போது பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனி இஸ் ஆல்மோஸ்ட் டையிங், ஹி இஸ் ப்ளீடிங். இப்போ கிளியோபாட்ரா பாருங்க அப்படியே மார்க் ஆண்டனியை பாக்குறா. பார்க்கும் பொழுது அங்க சார்மியன் சொல்றாங்க, there lies Mark Antony and Ventidius is dying, has died already and he is lying by the side of Mark Antony. இந்த மாதிரி ஒரு பக்கமான ஃப்ரெண்ட்ஷிப்பை யாருமே பார்த்திருக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளியோபாட்ரா சொல்றாங்க, my tears were prophets. எனக்கு வந்து முன்னாடியே இது நடக்க போகுதுன்னு தெரியுது, அதனாலதான் எனக்கு பொங்கி பொங்கி கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. பட் I have come too late and she is cursing Alexas. எல்லாத்துக்குமே காரணம் அலெக்சாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி அப்படியே கிளியோபாட்ரா என்ன பண்றான், மார்க் ஆண்டனி அப்படி தூக்கி தன்னுடைய மடியில அப்படியே சாய்ச்சிக்கிறான். அதாவது லிவிங் மார்க் ஆண்டனி கேக்குறான், நான் நினைச்சேன் நீ செத்துட்டேன்னு, ஆனா நீ உயிரோடையா இருக்க. or am I dead before I know and thou the first kind ghost that meets me? Are you still living or am I the only living being who sees the ghost of a dead person? ஒரு இறந்த ஒரு பெண்மணியினுடைய கோஸ்டா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த இடத்துல கூட அவனுக்கு குசும்பு விட்டு போகல. And then Cleopatra is very much tired, so she says, come on, help me seat him. அந்த ராஜா உட்கார சேர் எடுத்துட்டு வாங்க, நம்முடைய ராஜாவை தூக்கி அதுல உட்கார வைப்போம். She is ordering for the seat to be brought and teachers, we were seeing how Cleopatra was very much disturbed when she came to know about the condition of Mark Antony. Okay, he is almost dying and she wants people to come help Mark Antony to be seated in his royal throne. Are you there? Were you following this? Yes, sir. So he's made to stay in the royal throne and they make him sit. And then Mark Antony is telling, will you both sit thee down, my Cleopatra? Even at the last minute, Mark Antony wants Cleopatra to be seated by his side. And then he says, I don't mind dying, but I want to die in your lap. And then he is declaring his love for Cleopatra and he says, you are one dear jewel that his haste forgot,
and he that returns upon the spur, so I came back for thee. என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மற்ற எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துட்டு he will get back to get this treasure. This is again a biblical allusion. only பைபிள் படிச்சவங்களுக்கு தான் இது தெரியும். என்ன அப்படின்னா, ஜீசஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் அ parable. என்ன parable அப்படின்னு கேட்டீங்கன்னா, the parable of a man who found a treasure. என்ன சார் அந்த ட்ரெஷர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was a man and இந்த மனிதன் என்ன பண்ணா அப்படின்னா, he found a treasure. அந்த ட்ரெஷரை பார்த்த உடனே என்ன பண்ணா, it is a very costly treasure. அந்த ட்ரெஷரை பார்த்த உடனே இவன் என்ன முடிவு பண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா, he felt that all the other things are waste to him. So he went, sold all those treasures that he had, and he came back to reclaim that treasure which he found in his land. அதை தான் இவன் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு பிபிலிக்கல் இல்யூஷன் சொல்லலாம். அதாவது ஒரு புதையலை கண்டுபிடித்த ஒருவன் அந்த புதையலை ஒளித்து வைத்து விட்டு தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் அதாவது விட்டு கொடுத்து விட்டு அந்த புதையலை தேடி வந்ததை போல நானும் வந்திருக்கிறேன், உன்கிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கிறான். ஆனா கிளியோபாட்ரா என்ன சொல்றா, இட்ஸ் ஆல்ரெடி லேட். அண்ட் இதுக்கு நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ வேண்டியவங்க. ஆனா நீ இப்படி ஒரு ஹேஸ்டியான ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க. அண்ட் இந்த டெசிஷன் நீங்களா எடுத்தது இல்லை. அண்ட் இதுக்கு காரணம் யாரு? The one who caused all these problems is Alexa. Alexa was the one who feigned my death. எனக்கு தெரியாது, அவ தான் இப்போ எவ்வளவு எல்லா விஷயங்களையும் பண்ணி வச்சிருக்கிறா. அதனால நான் என்ன பண்ணணுமா, ஐ எம் வெரி ஆங்கிரி வித் ஹிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றான். அண்ட் தென் என்ன சொல்றான் பாருங்க, கிளியோபாட்ரா ரொம்ப அழகா சொல்றான், I cannot live beyond you. Don't think. If you are going to die, be sure that I will follow you soon. Okay? I will not go shake hands with Octavius Caesar. ஏன்னா ஆக்டேவியஸ் சீசரோடு போய் கை குலுக்குவேன் என்று மட்டும் நீங்க நம்பிடாதீங்க. நான் அந்த தப்ப பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றா பாருங்க, மார்க் ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, how long did they love அப்படின்னு கேட்டீங்கன்னா, they loved for 10 years. 10 வருட காலமாக காதலர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். அங்க இருக்கு பாருங்க, 10 years love and not a moment lost, but all improved to the utmost joy. What ages have we lived? நம்ம 10 வருஷம் தான் ஒன்னா இருந்திருக்கிறோம். Okay, we have lived for 10 long years. Okay, and we have been enjoying ourselves. We enjoyed all kind of happiness அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு கடந்து போகணும். அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, now when we die, you said that you are going to die with me. When you die, என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றான். when we die, when we go into the other world, okay, the other world போகும் பொழுது, there will be flock of lovers, the ghost of the dead lovers will flock around us and will all become rain for us. நமக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டமே வர காத்து இருக்கிறது. விண்ணகத்துல நமக்காக வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஆனா நான் சாக போறேன். and how are we going to die? I am going to die by your side, on your lap, and I'm so happy அப்படின்னு சொன்னு கிளியோபாட்ரா சொல்றா பாருங்க, your voice are like the notes of a dying swan. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, throughout the play you find that the playwright has been associating an image to Mark Antony. What was the image? The image of, what is that image, teachers? One mythological reference often made to Mark Antony. Mark Antony is compared to one mythological character. Who is that mythological character? Zeus. Zeus was once, he turned himself into a swan to mate with Leda. அப்ப அந்த ஒரு இமேஜரியும் இங்க அப்படியே ஓவர் இம்போஸ் பண்ணி வைக்கிறார். Leda and the swan. அதே மாதிரிதான் இங்க Cleopatra calls herself another swan, and the other swan was the dying Mark Antony. Your voice sounds like a dying swan, too sweet to the last. And then he says, come on, give me one kiss.
அப்படின்னோன்னா she kisses him very passionately and he says, this kiss is worse than all I leave to Caesar. இது போதும், இந்த உலகத்துல நான் வாழ்ந்ததுக்கு நான் ஜீவன் முக்தராக மாறிவிட்டேன், எனக்கு இங்கே முக்தி கிடைச்சு, ஒரு முத்தம் போதும் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு he says, okay, மற்ற எல்லாத்தையும் சீசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம செத்துறான். இத முடிச்ச உடனே கிளியோபாட்ரா பாருங்க, she becomes completely broken and look at the utterances. Oh, tell me so again and take 10,000 kisses for that word. My lord, my lord, ஐயோ என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, நீங்க ஒரு நிமிஷம் பேசுங்க, ஒரு செகண்ட் உயிரோட இருங்க, நான் உங்களுக்கு 10,000 முத்தம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், she is very much broken. She calls all the followers, ஈராஸ், சார்மின் எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க, செக் பண்ணி பாருங்க, is there any sign of life அப்படின்னு சொன்னா ஈராஸ் வந்து செக் பண்ணி சொல்றாங்க, no, he is only a lump of senseless clay, the cleaving of a soul. The soul has gone out and the body is become dust. மனிதனே நீ மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணுக்கே திரும்புவாய். அப்ப it has become a senseless clay. அந்த மண்ணில இருந்து வந்தது மண்ணு மாதிரி ஆகி கிடக்குது. கிளியோபாட்ரா சொல்றா பாருங்க, I have not lost a Roman not to know what should become of his wife my Charmian. என்ன சொல்றானா, he don't call him as a Roman. If he is a Roman, I am nobody to him, but he is my husband. I have no status to call myself as a Roman's wife. But as a Roman, the wife of Mark Antony is Octavia. Let her live and let her take all the credits of a wife. What are the things, what are the ceremonies that a wife should do? அது அவ செய்யட்டும். I will not die any longer. Okay? I am tied. My fate is tied to Mark Antony. அப்படின்னு ஈராஸ் கொஞ்சம் பதட்டத்துல, மேடம் அப்ப நீங்க சாக போறீங்களா அப்படின்னு இவர் கேட்கிறா. இது என்ன கொஸ்டின்? That goes without saying. When Mark Antony is dead, I should also die. Go prepare for my death. அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, immediately she is ordering, என்னத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கும்போது, go bring my crown, the richest jewel, and I have to deck like a bride for my bridegroom. I am Mark Antony is my bridegroom. சாவுல கூட நாங்க வந்து ஒரு bridegroom மாதிரி தான் சாகு விரும்புறேன். அவர் வந்து ஏற்கனவே அரச உடுப்புல தான் இருக்காரு, என்ன வந்து ஒரு பிரைடல் காஸ்டியூம்ல என்ன டெக்கரேட் பண்ணுங்க, எனக்கு என்னுடைய கிரவுன் தேவை. அதே நேரத்துல you should also enjoy all the rituals that are possible. என்ன அப்படின்னா, do you also want the aspic அப்படின்னு கேட்டீங்கன்னா, meat jelly is a savory gluten made with meat soak of broth set in a mold to seize other ingredients. இந்த மாதிரி ஒரு ஃபுட்டும் வேணுமா அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கிளியோபாட்ராவுக்கு அந்த aspic. அதே நேரத்துல என்ன மாதிரி சாகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவ முன்னாடியே ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்ல அது கொஞ்சம் எடிட் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, she is ordering for the ass to be brought. ASP. What do you mean by ass? அப்படின்னா, the most poisonous serpent in Egypt, whose bite will make the body numb. அதே ஒரு ஒவ்வொரு பாடியில இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸும் அப்படியே நம்ம ஆகிட்டு இருக்கும். At last நம்ம சாகுறோம் அப்படின்னு தெரியாமலே the person will pass on to the unconscious state. அந்த மாதிரி ஒரு சாகு, சாகுறதுல கூட வழி தெரியாம சாகணும் அப்படின்னு கிளியோபாட்ரா டிசைட் பண்றாங்க. அப்ப அவ கொடுத்த டைரக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் கிளியோபாட்ரா wishes to die and she wants to go and meet Mark Antony in heaven or hell, whatever be. She wants to go and meet him before Octavia. Octavia வந்து உரிமை கொண்டாடுவதற்கு முன்பு அங்க வந்து உரிமை கொண்டாடுவா, என் புருஷன் அப்படின்ட்டு, என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய ஹப்பியை வந்து அவளுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அங்க சண்டைக்கு நிப்பா. அதனால அவளுக்கு முன்னாடி I will go and enjoy the kisses of Mark Antony, the caresses of Mark Antony. நான் அவனை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றா பாத்தீங்கன்னா, she is ordering for some ceremonies to be done. என்ன ceremony? First, okay, as this laurel shall crown my hero's head அப்படின்னு சொல்லிட்டு ஒரு crown கொண்டு போய் அவன் தலையில வைக்கிறான். And he fell not basely, not left a shield behind him. அப்ப ஒரு வாரியர் மாதிரி அவனை டெக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஆண்டனி is decked like a emperor. Number 2, she is ordering Charmian to dress her
லைக் the first மீட்டிங்ல அவ எப்படி பக்காவா ஒரு பயங்கரமான ஒரு பிரைட் மாதிரி அவருடைய அப்பியரன்ஸ் இருந்தது. அப்ப அவன் ஃபர்ஸ்ட் என்னை எப்படி பார்த்தானோ அதே உடுப்புல என்ன ட்ரெஸ் பண்ணி விடு. ஓகே, dull that thou art, don't be so dull, Charmian. It is to meet my love. I am going to meet my Mark Antony. He is waiting on the banks of Cygnus River. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்த இடத்துல தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். I must go and meet him. Okay? How did I appear on the first day? I appeared sparkling like a goddess. That is the first meeting in which I stole his heart. Now, that was the first spousal meet. Now, this is my second spousal meet. In all glory, I should go and meet him. அதனால என்ன பக்காவா ட்ரெஸ் பண்ணு. Number 3, make me sit beside my Lord. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஸ்கெட் கொண்டு வந்துட்டியா? அந்த கேஸ்கெட்ல there is olive leaves, and the olive leaves ல தான் அந்த asp இருக்கு. She takes the asp and the I think it is another type, another text la படிச்சேன். If there are any clarification, I'll let you know. Okay, I'll intimate you regarding one or two information regarding the asp. Okay, and the asp எடுத்து என்ன பண்றா, she allows the asp to bite her. Okay, and என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, you have certain historical information. என்ன அப்படின்னா, Cleopatra, she committed suicide on August 10, 30 BC, before Christ, by allowing venomous snake to bite her and her 2 handmaids. அவ என்ன பண்ணா, அந்த ஆஸ்ப் எடுக்கிறா. அத ஆஸ்புடைய பைட்டு வந்து எங்க படிச்சா அவளுக்கு வழி தெரியாது அப்படின்னா, it should bite in the lump of flesh. அதனால she is allowing the serpent or the asp to bite her breast. அப்படியே slowly her body is becoming numb. அங்க இருக்கு பாருங்க அழகா. she is telling, welcome thou kind deceiver. She is addressing the asp like that, putting aside the leaves. Thou best of me, you are taking the best out of me. வேற யாரும் பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க, யாரும் தொடாத விஷயத்தை நீங்க தொட போறீங்க. the best of thieves, who with an easy key does open life, and you will give an easy key to the afterlife, and unperceived by us, even steal us from ourselves, discharged so death dreadful office. You are doing the work of death. death செய்ய வேண்டியதை நீங்க எங்களுக்கு ஸ்லோவா செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, செரபியன் இஸ் கமிங். அந்த நேரத்துல செரபியன் ஓடி வராங்க. as a queen, where is she? அவன் வந்து உள்ள இருக்கிறான். the town is sealed at Caesar at the gate. அப்ப கிளியோபாட்ரா சொல்றாங்க, அவன் ரொம்ப லேட்டா வரான். யார் ரொம்ப லேட்டா வரா? Octavius Caesar. Okay, he cannot come and disturb us because soon I am going to die. Already my love is dead. I am also going to die. அப்படின்னு சொல்றான். அது சொல்லும் பொழுது she turns aside and then she kisses Mark Antony and she now Seraphian is ordering the guards to break open the door, and there they find Eras and Charmian. They are also moving towards their love. Are you there, teachers? Yes, sir. Okay, அப்ப லாஸ்ட்ல பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட் Cleopatra, what does she how does she utter? A heavy numbness creeps through my limb. My limb, I feel numbness in my limb, and now it is on my head. My eyelids fall and my dear love is vanquished in a mist. அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமா என் கண்ணுல இருந்து என்னுடைய ஆண்டனி மறையிறா. Where shall I find him? Where? அப்படின்னு சொல்றாங்க. அவனை பார்க்க முடியல, அப்படியே எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு slowly he is telling, Caesar, thy words now partest if thou can. எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியும்னா பிரிச்சுக்கடா Octavius Caesar. அதுதானே நினைச்சேன். இன்னமேட்டு எங்களை பிரிக்க முடியுமா? பிரிச்சா உன்னால முடிஞ்சா செத்து வந்து எங்களை பிரிக்க பாரு அப்படின்னு சொல்றா. ஈராசும் அவன் காலில் விழுந்து செத்துறா. பின்னாடி பாத்தீங்கன்னா Charmian stands behind the chair as dressing the head of Cleopatra, and she also now enters Seraphian. The two priests, Alexa is almost bound, and all the Egyptians they come, and the priests they look at all the things that are around. Behold, Seraphian, what havoc death has made. எவ்வளவு மோசமா அந்த டெத் வந்து இவங்களை வந்து கொண்டு போட்டிருக்கு. அப்ப Charmian சொல்றா, yes, it is well done, and like a queen, the loss of her great race, I follow her.
She is the last of the queen of that race. She has gone, and I am the follower of Cleopatra. I'm also following her. சொல்லிட்டு அவ சிஸ்டரா அலெக்ஸா சொல்றா பாருங்க. It is true, she has done well. Much better thus to die than live to make a holiday in Rome. என்ன சொல்றா, அவ செத்தது நல்லது. ஏன் அப்படின்னா உயிரோட இருந்தானா Romans will celebrate the capture of Cleopatra with a holiday. அப்ப Serapion, he is going to give his eulogy. EULOGY. Eulogy na praise of the dead lover. See how the lovers sit and stay together. பாருங்க எப்படி அவங்க ரெண்டு பேரும் உண்மையான காதலர்கள் எப்படி அவங்க உட்கார்ந்துருக்காங்க. As they were giving laws to half mankind. இந்த மனித இனத்துக்கே டைரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூட மாதிரி ஒரு எம்பரரும் எம்பரஸும் ஒரு காதலனும் காதலியும் அமர்ந்திருக்கதை போல் அமர்ந்திருக்கிறார்கள். She died pleased with him for whom she lived. அவ வந்து அவனுக்காக தான் வாழ்ந்தாள், அந்த அவனுக்காகவே சந்தோஷமா செத்துருக்கிறா. And went to charm him in the other world. இந்த உலகத்திலையும் மார்க் ஆண்டனிய ஹாப்பியா வச்சிருக்கணும் முயற்சி பண்ணா, அடுத்த உலகத்திலும் அந்த மறு உலகத்திலும் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்க அங்கு சென்று விட்டார். Sleep, blessed pair, you are a blessed pair, sleep well, secure your human chance long ages out, while all the storms of fate fly over tombs. No lovers live so great or die so great. இந்த மாதிரி லவர்ஸ் யாரையா இருந்திருக்கா? வாழும்போதும் பெருசா வாழ்ந்தாங்க, இறக்கும் பொழுதும் நல்லா இறந்திருக்காங்க. And then you have the epilogue. Shall we pass on to the epilogue, teachers? Yes, sir. எபிலாக் ஏற்கனவே தொடங்கும் போது ப்ரொலாக்ல ஜான் ரைடன் யார வந்து பயங்கரமா திட்டியிருக்காரு. அவர் ப்ரொலாக்ல யாரையும் திட்டினார் இல்லையா? He has accused the critics. எண்டிங்லயும் அதே டோன்ல தான் வர. Poets like disputants when reasons to fail, he is trying to defend the poet. Don't expect poets to be reasonable all the time. Sometimes they are like disputants. Disputants are people who are involved in legal disputes. சண்டையில இருக்கிறவங்க மாதிரி தான். Sometimes when reasons fail, have one secure refuge left, and that is no rain. Sometimes they have no other go but to resort to one particular stand. அதே மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா what will the critics do? Coxcomb fools are thundered through the pit, and this is all their equipage of wit. அவனுக்கு இந்த போயட்ஸ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி கிடையாது, ஞானம் கிடையாது. அதனால அவன் என்ன பண்ணுவான்? they will find the silly mistakes that poets commit. அப்படின்னு சொல்லிட்டு what is the mistake on the part of the critics அப்படின்னா they expect some kind of stereotypes in work of art, and when a poet does not present stereotypes, but when the poet tries to be original, the critics will always criticize such a original poet. Okay, are you there, teachers? இதுதான் ஐடியா. He is criticizing all the critics here in this line. He grows the fop as fast as he can, proves that, asks for his oracle the glass. If pink of purple, best becomes his face. என்ன அப்படின்னா ஒரு கிரிட்டிக் என்ன பண்ணுவான் அப்படின்னா, he becomes a fool so soon that he often keeps the ancients and their rules as an yardstick. They want the modern poet to write work like the ancients, and if there is some slight change, they will always satirically attack the modern poet. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, there was a writer by name the Duke of Buckingham. He wrote a play called The Rehearsal, which was staged in 1671. This was a satire. In the satire, Dryden, who was a neoclassicist, was attacked by this classical writer, a classicist, and by the creation of a character called Mr. Bayes. Mr. Bayes. அதனாலதான் இங்க பேயிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து யாரு ரெஃபர் பண்ணியிருக்கான்? ட்ரைடன் வந்து இங்க கொண்டு வந்திருக்காரு. He has noted so much of Mr. Bayes. He does his best, if he cannot leave, would quietly use one of his wit of ease. என்ன சொல்றான்? Mr. Bayes is a very good man. He is a genuine writer. ஆனா அவனுக்கு இருக்கிற ஸ்கில் யாருக்கிட்ட இல்ல? The other classical writers, they don't have that particular ability. அதனால அவன் என்ன பண்ணுவான்? They follow the same old
formula. Are you there, teachers? Yes, They sir. use the same old formula. அப்படின்னு சொல்லிட்டு what is the same old formula? Copying the pattern used by the previous age in the present day play. That is the technique used by the classical writers. So it's a kind of attack on classical writers. Classical writers who will, or the critics who expect writers to write plays based on the rules and regulations given by classical. If you follow the rules and regulations given the classical writers, you cannot bring anything fresh into it. அப்படின்னு அதான் லாஸ்ட் லைன் பாருங்க. Let not the young and bounteous join with those critics. And he is telling about the contemporary audience. Let not the young people, let not the liberal-minded people join hands with those critics. For should you raise such numerous hosts of foes, young wit and sparkle he his aid must call. It is more than one man's work to please you all. I cannot please everybody. The purpose of writing this play is to please myself. And I am not here to please anybody. I cannot please anybody and everybody. I cannot please the critics. There are critics who support me. அவங்க என்ன சப்போர்ட் பண்ணா போதும், நான் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு இந்த பிளே எழுதல. And that is the end of the play. Did you get all the information from the play, teacher? Yes, sir.